ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கரோலின். வெல்கம் டு ரிச் ஃபுட் சமையல். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறேன்னா, முறுக்கு தாங்க பண்ண போகிறோம். முறுக்கு, சிப்பம் முறுக்கு, அதுக்கப்புறம் இனிப்பு முறுக்கு, 3 விதமாக சேர்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே கீழே இருக்க பெல் பட்டனே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து உருட்டு உளுந்து 1/2 டம்ளரும் பாசிப்பருப்பு 1/4 டம்ளரும் எடுத்து நல்லா கழுவிட்டு நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து அதே தண்ணியிலேயே நான் வந்து வேக வச்சு நல்லா 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் பசை மாதிரி எழுந்திரிச்சு அதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். உளுந்தையும் பாசிப்பருப்பையும் வறுத்து மாவாவும் ஆக்கி போடலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஊற வச்சு போடலாங்க. இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டம்ளரில் தான் நான் வந்து எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் 4 டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கிட்டேன். 1/2 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் எடுத்து செஞ்சு பாருங்கள். 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தை நல்லா கையில் வச்சு கசக்கிட்டு தேய்ச்சி விட்டுட்டு போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து கலக்க போகிறேன். அப்புறம் நல்லா இந்த தேங்காய் பால் அதையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் போட போகிறேன். தேங்காய் எண்ணெயும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டீங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு செய்யும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க அந்த முறுக்கு. நீங்களும் வேணாலும் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் அரைச்ச விழுது எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்துக்க போகிறேன். நல்லா கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து தண்ணிலாம் தேவையில்லை. நல்லா இந்த மாவை போட்டு நல்லா கலக்கணும். கலந்துட்டு தேவைன்னா நம்ம தேங்காய் பாலும் ஊற்றிருக்கோம். அதனால் நமக்கு தண்ணி தேவைன்னா வேணால் தண்ணியை தெளித்து விட்டுக்கோங்க. ரொம்ப போடக்கூடாது. அதுக்கப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால் பார்த்து தெளித்து விட்டு மாவை நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பசைங்க. பசைச்சு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், நல்லா உருண்டையாக நல்லா வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவை வந்து இப்போ நான் 2ஆக பிரித்து ஒன்று வந்து இனிப்பு முறுக்கும் சீப்பா முறுக்கும் வச்சுக்க போகிறேன். இன்னொன்று வந்து கார முறுக்கும் வச்சு போகிறேன். இந்த கிண்ணத்தால் சும்மா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாதி மாவில் கலந்து நல்லா ஏலக்காய் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி நல்லா உருட்டி ஊற வச்சுருந்தேங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எண்ணெய் கவர் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 4ஆக கிழிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து முள்ளு முறுக்கு தான் அச்சில் தான் முறுக்கு சுத்த போகிறேன். அதை வந்து நம்ம இந்த மாதிரி மாவை உருட்டி நல்லா தேவையான அளவுக்கு மாவை அச்சுக்குழல வச்சு ஒரு முறுக்காக பிழிஞ்சு எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு முறுக்கை பிழிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எண்ணெய் காயிற வரைக்கும் பிழிஞ்சு வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் முறுக்கு சுடுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா ஒரு முறுக்கு ஒரு முறுக்காக எடுத்து எண்ணெயில் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து போட வேண்டியதுதான். அப்படியே நெருக்கியே போடுங்க, ஒன்றும் ஆகாது. அது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நல்லா எண்ணெய் வந்து அடங்குற வரைக்கும் நம்ம வந்து முறுக்கு நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் நல்லா பரட்டி போட்டுட்டு நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப சுவையான டேஸ்டான கார முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஒவ்வொரு முறுக்கையும் எடுத்துட வேண்டியதுதான். நம்ம ஒரு தடவையும் முறுக்கு வேகும் போதும் நம்ம வந்து பேப்பரில் பிழிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தடுத்த செட்டுக்கு நம்ம போட்டு எடுக்க ரொம்ப சௌகரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சீப்பா முறுக்கை செய்ய போகிறேன். சீப்பா முறுக்கை வந்து நான் வந்து அது ஒரு பட்டாச்சி தான். அந்த பட்டாச்சியில் தான் நான் பண்ண போகிறேன். அதே முறுக்காச்சியில் கொடுத்த பட்டாச்சி தான். அதை நல்லா நீல வாக்கில் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு அது நீல வாக்கில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த நிலவரத்துக்கு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு தேவையான அளவு கட் பண்ணிட்டு நம்ம விரல் அப்படி உள்ளே வச்சு அப்படியே ஒரே ஒரு சுற்றி அப்படியே சுற்றி உருட்டி உள்ளே போட்ட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சிப்பா முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த சிப்பா முறுக்கு. நீங்கள் வந்து இதில் காரமும் போட்டு செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு இனிப்பு போட்டு செஞ்சுருக்கேன். எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும்ட்டு செஞ்சுருக்கேன். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்பா முறுக்கு. உங்கள் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம சீப்பா முறுக்கு, கார முறுக்கு, இனிப்பு முறுக்கு 3 விதமான முறுக்குகள் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த முறுக்கை வந்து டேஸ்ட் பண்ணிடுவோமா? பாருங்கள், எவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். பாருங்க, கார முறுக்கு தான் இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டவா? பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம்.
முறுக்க நான் உடைக்கிறேன் பாருங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கு. வாயில போட்டு சாப்பிட்டு பார்க்க போறேன். நல்லா சூப்பரா முறுமுறுன்னு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையா வந்திருக்கு. அடுத்து நம்ம இனிப்பு முறுக்கையும் சீப்பா முறுக்கையும் டேஸ்ட் பண்ணுவோம். அதையும் டேஸ்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையா வந்திருக்கு. சூப்பராகவும் வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்க வீட்டுக்காரங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த 3 முறுக்கையும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட். பாய்.